இல்ல மயக்கத்துல கூப்பிடுவாங்களா? இந்த நேரத்தில் உங்களை தூங்க விடக்கூடாது சார். ஆரம்பிக்கலாமா சார்? அகில இந்திய அளவில் நீட் தேர்வில் வினாத்தாள்கள் கசிவு மிகப்பெரிய அளவில் மோசடி நடந்திருப்பது ஒவ்வொன்றாக இப்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சியின் சார்பிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் இந்த நீட் தேர்வு தேவையற்றது, இந்த நீட் தேர்வு வைப்பதனால் அதில் தோல்வி அடைந்தவர்கள் தற்கொலை செய்து இறந்து விடுகிறார்கள், இதுவரை 35க்கு மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், 12வது தேர்வில் வாங்கிய மார்க்குகள் அடிப்படையில் மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரிகளுக்கு இடஒதுக்கீட்டை மத்திய அரசும் மாநில அரசுகளும் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து கூறி வருகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் கூட ஒரு நபர் கமிஷனை அமைத்து இந்த நீட் தேர்வு எந்த அளவிற்கு மாணவ மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறது என்பதை ஆராய்வதற்கு அந்த குழு பரிசீலனை செய்து அவர்கள் அறிக்கையும் சமர்ப்பித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு வேண்டாத மாநிலங்களில் நீட் தேர்வை ரத்து செய்யலாம் என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம். திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தேர்தல் அறிக்கையில் நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த 2024 தேர்தலிலே கூறப்பட்டிருக்கிறது. அப்படி இருந்தாலும் கூட இந்த ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வு அகில இந்திய அளவிலே மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கிறது. ஊழல் தலைவிரித்து ஆடி இருக்கிறது. குறிப்பாக பீகார் மாநிலம், குஜராத், மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் போன மாநிலங்களில் பலவிதமான ஊழல்கள் வெளிவந்திருக்கின்றன. பீகார் மாநிலத்தில் வினாத்தாள்கள் கசிவு மட்டுமல்லாமல் தேர்வையே அந்த மையத்தினுடைய தேர்வு மையத்தினுடைய ஆசிரியர்கள் எழுதி ஒவ்வொரு மாணவரிடமும் 3 கோடி ரூபாய் வசூல் செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இது நடந்த இடம் கோத்ரா. இது சம்பந்தமாக கோச்சிங் சென்டர் நடத்திய நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு இப்பொழுது விசாரணையில் நடந்து கொண்டிருக்கிறது. பீகார் மாநிலத்தில் வினாத்தாள்கள் கசிவு ஏற்பட்டு ஒவ்வொரு மாணவரிடமும் 30 லட்சம் ரூபாய் வசூல் செய்யப்பட்டிருக்கிறது. இது பகிரங்கமாக பீகார் மாநில காவல்துறையுடைய விசாரணையிலே வெளிவந்திருக்கிறது. சுமார் 11 பேர்கள் பீகார் மாநிலத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 5 பேர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தேசிய முகமை மையம் NTA ஆனது தேர்வு முகமை மையம் சுமார்
100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் கொடுக்கும் விளக்கம் விந்தையாக இருக்கிறது. அதாவது கேள்விக்கு அவர்கள் 2 விதமான பதில் இருக்கின்ற காரணத்தால் அந்த கேள்வியை மாணவ மாணவர்கள் எழுதாவிட்டால் அவர்களுக்கு கருணை மதிப்பெண் கொடுத்திருக்கிறோம் என்று விளக்கம் கூறுகிறார்கள். ஒட்டுமொத்தமாக இது கல்லூரிகள் நடத்தும் மற்றும் கோச்சிங் சென்டர் நடத்தும் மஃபியாக்களுடைய கையிலே இந்த நீட் தேர்வானது முழுமையாக சென்றுவிட்டது. மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. இதுவரை நரேந்திர மோடி அரசு எந்த விதமான பதிலும் நீட் தேர்வு கசிவு சம்பந்தமாக கொடுக்கவில்லை. அது மட்டுமல்ல, மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருக்கிறது, அது விசாரணை செய்யப்படும் என்று பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார். இதற்கிடையில் பல கட்ட போராட்டங்கள் மாணவர்கள் எல்லா மாநிலங்களிலேயும் நடத்தியதன் விளைவாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடு மட்டுமல்லாமல் பல்கலைக்கழக மானியக் குழுவால் நடத்தப்படுகின்ற ஆராய்ச்சி வகுப்புகளுக்கான, அதாவது பிஹெச்டி வகுப்புகளுக்கான நெட் யூஜிசி ஆன பொறுப்பாளர்களை ஆன மாணவ மாணவர்களை தேர்ந்தெடுப்பதிலே ஊழல் நடந்தது என்று அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நடைபெற இருக்கின்ற நீட் தேர்வினுடைய மருத்துவ மேல்நிலை படிப்பினுடைய தேர்வும் கேள்வித்தாள்கள் வெளிவந்ததன் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்திய கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் ரிசர்ச், அதாவது விஞ்ஞான தொழில்நுட்ப ஆராய்ச்சி கழகம், அகில இந்திய விஞ்ஞான தொழில்நுட்ப ஆராய்ச்சி கழகம் மூலமாக பயிற்சியாளர்கள் தேர்வு சம்பந்தமான அந்த தேர்வும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மோடி ஆட்சியில் மத்திய அரசால் நடத்தப்படுகின்ற அனைத்து தேர்வுகளும் முறைகேடாக நடத்தப்பட்டு ஊழல் மலிந்திருக்கிறது. இதை அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்களும், காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் மத்திய அரசு நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியது மட்டுமல்லாமல் பகிரங்கமாக இந்த அரசு, மோடி அரசாங்கம் முறையாக விசாரணை நடத்தி நீட் தேர்வில் ஊழல் செய்தவர்கள் சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள். இதற்கிடையில் தேசிய தேர்வு மையத்தினுடைய தலைவர் நீக்கப்பட்டிருக்கிறார், மத்திய அரசால் நீக்கப்பட்டிருக்கிறார். இவை எல்லாவற்றையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஊழல் நடந்ததன் காரணமாகத்தான் அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. மோடி ஆட்சிக்கு வந்த
மூன்றாவது முறையும் கூட பழைய ஊழல் சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற விஷசாராய நிகழ்வுகள் நம்ம எல்லாம் மனதை நெகிழ வைக்கின்றன. இது இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலும் நடக்கக்கூடாது என்று மக்கள் விரும்புகிறார்கள். தமிழக அரசு பல கட்டுப்பாட்டுகளை விதித்தாலும் கூட, ஆனால் கல்வராயன் பகுதியில் தொடர்ந்து நடந்து வருகின்ற இந்த கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பனை செய்வது தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வந்தது. இது திமுக ஆட்சியில் மட்டுமல்ல, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த காலத்திலும் இது நடந்து வந்திருக்கிறது. ஆனால் இந்த கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது? யார் குறிப்பாக அந்த மெத்தனாலை அந்த வியாபாரிகளுக்கு, சில்லறை வியாபாரிகளுக்கு கள்ளக்குறிச்சியில கொடுத்தார்கள் என்பது சம்பந்தமாக சிபிசிஐடி, தமிழ்நாடு சிபிசிஐடி விசாரணை செய்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நபர் கமிஷன் அமைத்து விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார். ஆனால் எதிர்க்கட்சிகள் ஏதோ இதற்கு முன்பாக கள்ளச்சாராய சாவுகள் நடக்கவில்லை என்பது போலவும், இப்பொழுதுதான் புதிதாக நடந்துவிட்டதாகவும் தமிழ்நாடு அரசை குறை கூறுகிறார்கள். மக்களுடைய ஆதங்கம் நியாயமானது. ஆனால் தமிழ்நாடு அரசு அந்த சம்பவத்துக்கு பிறகு எடுக்க வேண்டிய நடவடிக்கையை எடுத்து வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அதற்கான வேலைகளை செய்து வருகிறார். தினமும் இந்த கள்ளச்சாராய, விஷச்சாராய சாவு சம்பந்தமான பிரச்சனைகளில் அதிகாரிகளை முடுக்கிவிட்டு வேலை வாங்குகிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி இவர்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த பிரச்சனையை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கிறார்கள். இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார். புதுச்சேரி மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டிலிருந்து கடத்தப்பட்ட அந்த மெத்தனால் விஷசாராயத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. மடுகரையைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மாதேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெறுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சரை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்ற அண்ணாமலை, அவருடைய கட்சி ஆட்சியில் இருக்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை ராஜினாமா செய்ய சொல்லுவாரா? அந்த கோரிக்கை வைப்பாரா? இந்த விஷசாராயத்தோடு தொடர்பு உள்ளவர்கள் புதுச்சேரி மாநிலத்திலும் இருக்கிறார்கள். இது சம்பந்தமாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே முதல் கட்ட விசாரணையில் புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த
சேர்ந்த நபர்களும் இந்த மெத்தனால் கடத்தலிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்று அறிவித்திருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி இரட்டை வேடம் போடுகிறது. அது மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலத்தில் கள்ளுக்கடைகள், சாராய கடைகள் மற்றும் அயல்நாட்டு மது விற்பனை கூடங்கள் இருக்கின்றன. இந்த சாராய கடைகளை பொறுத்தவரையில் கடைகளில் உரிமம் பெற்று கடை நடத்துவர்கள் அல்லாமல் கள்ளத்தனமாக கள்ளச்சாராயத்தை விற்கிற கூட்டம் அதிகமாக புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிறது. நகர பகுதிகளில் அது குடிசை தொழிலாக இருக்கிறது. சிறு கடைகளிலும் வீடுகளிலும் கள்ளத்தனமாக கள்ளச்சாராயம் விற்கப்படுகிறது. அவர்களுக்கு இந்த கள்ளச்சாராயம் எங்கிருந்து வந்தது, யார் அவர்களுக்கு விநியோகம் செய்தார்கள் என்பதை கண்டறிந்து அதற்கு ஆன நடவடிக்கை இந்த அரசு எடுக்கவில்லை. புதுச்சேரி மாநிலத்தினுடைய உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள் இன்று தன்னுடைய பேட்டியிலே புதுச்சேரி மாநிலத்தில் கள்ளச்சாராயத்துக்கு வாய்ப்பில்லை என்று கூறியிருக்கிறார். ஆனால் இன்றைய தினமே முதலியார்பேட்டையில் பேலரம்பேட்டை பகுதியில் மாரியம்மன் கோயில் தெருவில் கள்ளச்சாராயம் விற்ற சக்கரவர்த்தி என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அங்கு கள்ளச்சாராய பாக்கெட்டுகளும் கள்ளச்சாராய பாட்டில்களும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக உருளம்பேட்டை பகுதி, உப்பளம் பகுதி, முதலியார்பேட்டை பகுதி ஆகிய இடங்களில் பல பகுதிகளில் கள்ளச்சாராயம் தாராளமாக விற்கப்படுகிறது. இது காவல்துறைக்கு தெரிந்தே இவைகள் நடைபெறுகின்றன. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் புதுச்சேரி மாநிலத்தில் கள்ளச்சாராயத்தை விற்பதற்கு வாய்ப்பில்லை என்று சொன்னவர் இன்று கைது செய்யப்பட்ட சக்கரவர்த்தி சுமார் 50,000 ரூபாய் பெறுமானம் உள்ள கள்ளச்சாராயம் பாட்டில்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன சொல்ல போகிறார்? இது கூட்டு பொறுப்பு. முதலமைச்சர், அமைச்சருடைய கூட்டு பொறுப்பு. முதலமைச்சர் கலால் துறையினுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் இந்த அமைச்சர் சொன்னது தவறு என்பது மக்கள் மத்தியில் இப்பொழுது பகிரங்கமாக வெளிவந்திருக்கிறது. ஒரு சின்ன மாநிலமான புதுச்சேரியில் 15 லட்சம் மக்கள் தொகை, இவைகளில் 900க்கு மேற்பட்ட பார்கள், ரெஸ்டோ பார்கள், சுமார் 100க்கு மேற்பட்ட சாராய கடைகள் மற்றும் கள்ளுக்கடைகள் இருக்கின்றன. இந்த விஷ சாராயத்தின் காரணமாக பல உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். குஜராத் மாநிலத்தில் கூட மோடி மாடல் என்று சொல்லுகின்ற குஜராத் மாநிலத்தில் விஷ சாராயத்தினாலே 2 வருடங்களுக்கு முன்பு சுமார் 67 பேர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். அங்கே முழுமையான மதுவிலக்கு இருக்கிற மாநிலம். அந்த மாநிலத்திலேயே விஷ சாராயம் குடித்து இறந்திருக்கிறார்கள். அதனால் மோடி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைக்கலாமா? இந்த புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையிலே இந்த
தெரியாமல், யாருக்கும் தெரியாமல் சிலர் இந்த சாராயத்தை குடித்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு உயிரிழக்கின்ற சம்பவங்கள் நிறைய இருக்கின்றன. புதுச்சேரி மாநிலத்தில் மற்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இளம் வயது விதவைகள் அதிகமாக இருக்கிறார். அதற்கு முக்கியமான காரணம், சாராயம் குடித்துவிட்டு இளைஞர்கள் எல்லாம் சொற்ப வயதிலேயே இறந்து விடுகிறார்கள். இன்று கள்ளக்குறிச்சி என்ற சம்பவம் சுமார் 50 பேர்களுக்கு மேல் இறந்த காரணத்தால் பெரிய பிரச்சனையாக ஆகியிருக்கிறது. ஆனால் புதுச்சேரி மாநிலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சாராயம் குடித்து இறக்கின்றவர்கள் ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார். ஆகவே புதுச்சேரி மாநில அரசு ஏன் இந்த சாராய கடைகளை மூடக்கூடாது? ஏற்கனவே இது சம்பந்தமாக எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் வைத்திலிங்கம் அவர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார். புதுச்சேரி மாநில மக்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் பிராந்தி கடைகளையும் ரெஸ்டோ பார்களையும் குறைக்க வேண்டும். நான் முழுமையாக எடுக்கணும்னு சொல்லல, குறைக்க. கள்ளு கடைகள் இருக்கட்டும், ஆனால் இந்த சாராய கடைகளை மூட வேண்டும். இந்த சாராய கடை மூலமாக, விற்பனை மூலமாக பல இளைஞர்களுடைய உயிர் பறிக்கப்படுகிறது. புதுச்சேரி மாநிலத்தில் நிறைய உயிர்கள் கண்ணுக்கு தெரியாமல் பலியாகிறார்கள். ஆகவே இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு என்ன செய்ய போகிறது? முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களிடம் சென்று மக்கள் கோரிக்கை வைத்தால் வருமானத்தை பெருக்க வேண்டும் என்று கூறுகிறார். வருமானத்தை பெருக்குவதற்கு பல வழிகள் இருக்கின்றன. தொழிற்சாலைகளை ஆரம்பியுங்கள், வேலை வாய்ப்புகளை கொடுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள், சுற்றுலாவை பெருக்குங்கள், அதன் மூலமாக வருமானத்தை தேடலாம். ஆனால் சாராய கடைகளை வைத்து புதுச்சேரி மாநில மக்களை கொன்று விடாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன அறிவுரை கூறினாலும் இந்த ஆட்சியாளர்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. மமதையின் காரணமாகவும் அதிகார போதையின் காரணமாகவும் மக்களை மதிக்காமல் ஊழலை தவிர வேறொன்றும் இவர்கள் செய்வதில்லை. அதன் விளைவுதான் பாராளுமன்ற தேர்தலுக்கு அவர்களுக்கு கிடைத்த மரண அடி. அப்படி இருந்தும் இவர்கள் திருந்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட விஷசாராய பலிகள் புதுச்சேரி மாநிலத்தில் இந்த அரசுக்கு ஒரு மிகப்பெரிய பாடமாக இருக்கட்டும். முதல் கட்டமாக கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள், அடுத்து சாராய கடைகளை மூடுங்கள், ரெஸ்டோ பார்களை எல்லாம் குறையுங்கள், கள்ளுக்கடைகளை திறந்து வியாபாரம் செய்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். எதிர்கட்சிகள் பொய் சொல்லித்தான் மக்கள் அதாவது நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 10 லட்சம் மக்களிடமா பொய் சொன்னோம். பொய் சொன்னா 5 பேர்கிட்ட 10 பேர்கிட்ட பொய் சொல்லலாம். நாங்க என்ன பொய் சொன்னோம்? மக்கள் மத்தியில் ரேஷன் கடைகளை திறக்க வேண்டும் என்று சொன்னது பொய்யா? ரெஸ்டோ பார்களை மூட வேண்டும் என்று சொன்னது பொய்யா? அது மட்டுமல்ல, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை வேகமாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னது பொய்யா? புதுச்சேரியில் கஞ்சாவை ஒழியுங்கள் என்று சொன்னது பொய்யா? விலைவாசியை குறையுங்கள் என்று சொன்னது பொய்யா? நீங்கள் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியாக இருக்கின்ற 10,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உடனே கொடுங்கள் என்று சொன்னது பொய்யா? நாங்கள் என்ன பொய்யை சொல்லி மக்களிடம் வாக்குகளை கேட்டோம்? நீங்கள் மக்களை பற்றி கவலைப்படவில்லை, மக்கள் நலத்திட்டங்களில் நீங்கள் கவனம் செலுத்தவில்லை, மின்சாரத்தை தனியார் மயமாக்க கூடாது என்று நாங்கள் சொன்னது பொய்யா?
ப்ரீபெய்ட் மின் திட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சொன்னது பொய்யா? மின்சார கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்று சொன்னது பொய்யா? நாங்கள் எந்த பொய்யை மக்கள் மத்தியில் சொன்னோம்? உண்மை நிலவரத்தை மக்கள் மத்தியில் சொன்னோம். புரிந்து கொண்டு எங்களுக்கு வாக்களித்தார்கள். நீங்கள் ஆளத் தெரியாதவர்கள் என்பதை மக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால்தான் உங்களை மக்கள் புறக்கணித்தார்கள், தோற்கடித்தார்கள். இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்தை பற்றி மிகப்பெரிய உதாரணம் இந்த புதுச்சேரி புதிய பஸ் நிலைய மாற்றம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் புதுச்சேரியில் இருக்கு. புதிய பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்ற திட்டம், அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டது. தற்காலிகமாக பேருந்து நிலையத்தை மாற்றும் பொழுது நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்திருக்க வேண்டும்? அதற்கான கட்டமைப்பை அந்த இடத்திலே உருவாக்கி இருக்க வேண்டும். குண்டும் குழியுமாக மழை பெய்தால் பயணிகள் நடக்க முடியாமல், பயணிகளுக்கு அங்கே கழிப்பறைகள் இல்லாமல், பயணிகள் உட்காருவதற்கு இடம் இல்லாமல், தூசு படிந்து இந்த புதுச்சேரி மாநிலத்தினுடைய மரியாதையே இந்த ஆட்சியாளர்கள் கெடுத்து விட்டார்கள். வெளி மாநிலத்திலிருந்து வருகிறவர்கள் இந்த புதுச்சேரி பஸ் நிலையத்தை பார்த்து என்ன முடிவு செய்வார்கள்? நீங்கள் தரை போட்டிருக்க வேண்டும், கழிப்பறைகள் கட்டியிருக்க வேண்டும், நிழற்குடை வைத்திருக்க வேண்டும், வாகனங்கள் நிற்பதற்கு வரிசைகளை கொண்டு வந்திருக்க வேண்டும். ஒன்றுமே இல்லாமல் அள்ளி தெளித்த கோலம் போல அந்த வெட்ட வெளியில வெயிலிலே பயணிகள் எல்லாம் நிற்கின்ற ஒரு நிலையில இந்த பஸ் நிலையத்தை பயன்பாட்டு கொண்டு வந்திருக்கிறீர்கள். இதிலிருந்தே நீங்கள் ஆளத் தெரியாதவர்கள், மக்களுக்கு திட்டங்களை நிறைவேற்ற தெரியாதவர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. இப்ப புதுச்சேரியில் நான் தொடர்ந்து பல ஊழல்களை கூறி வந்தேன். இப்பொழுது மிகப்பெரிய இமாலய ஊழல் நடைபெற இருக்கிறது. அது நடக்காத தடுக்கணுன்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் வாக்கு இன்டர்வியூ நடக்க போகுது 26ஆம் தேதி. அதுல யார் முன்பு வருகிறார்களோ அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து மருத்துவர்களை தேர்வு செய்வது சம்பந்தமாக வருது. அதுல இப்பொழுது பேரம் பேசப்படுகிறது. மருத்துவர்கள் நியமனத்திற்கு பேரம் பேசப்படுகிற இந்த ஆட்சியாளர்களாலே யார் அதிகமாக பணம் கொடுக்கிறார்களோ அவர்கள் மருத்துவர்களாக ஆகலாம். இது இந்த புதிதாக நிர்வாகம் பொறுப்பேற்ற பிறகு இந்த வேலை நடந்து கொண்டிருக்கிறது. அது 2 தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தை சொல்ல வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் அது மின்சார கட்டணம் குறிப்பாக அந்த நீட் சம்பந்தமாக இருந்த காரணத்தால் கூற முடியவில்லை. இந்த மருத்துவர்கள் தேர்வில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு பேராசிரியர்கள் மருத்துவர்கள் தேர்வில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற இருக்கிறது. அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று ஆட்சியாளர்களையும் துணைநிலை ஆளுநர் பொறுப்பு அவர்களையும் கேட்டுக் கொள்கிறேன். பேரமா நிர்வாக ரீதியில் நடக்குது. யாரு? அதனால்தான் ஆட்சியாளர்களை கேட்டுக் கொள்கிறேன்னு சொன்னார். என்னது? கடந்த முறை மரக்காலத்துல 14 பேர் உயிரிழந்த சம்பவத்துல திமுக பிரமுகர் தான் கைது செஞ்சாங்க. சரிங்களா? இந்த முறை மாதேஷ் என்பவர் விழுப்புரத்தை சேர்ந்தவர் நிறுவனம். சரி, அவர் மாதேஷ் விழுப்புரத்தை சேர்ந்தவராக இருக்கணும். அவரோட உறவினர் வீடு தான் மடுதல் இருக்கு. தமிழக போலீசார் வாகனத்துல மெத்தனால் எடுத்துட்டு வந்து அவர் வீட்டில் வைக்கிறதுக்கு வந்த போது நம்ம போலீசார் தான் அவங்க திருப்பி அனுப்பிச்சாங்க. அதுக்கான ஆதாரங்கள் காவல்துறையில் இருக்கு. நீங்க அதை கூட கேளுங்க. ஆனா ஒவ்வொரு முறையும் தமிழகத்துல உயிரிழந்தா உடனே புதுச்சேரியை குற்றம் சாட்டுறது எந்த விதத்துல நியாயம்? நான் ஒண்ணு உங்களுக்கு சொல்ற கேக்குறீங்களா? இப்ப இந்த புதுச்சேரியில இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் விற்கப்படுகிறது. அரசாங்கம் பெர்மிட் கொடுக்குறாங்க. யாராவது தொழிற்சாலை வச்சுக்கிறவங்களுக்கு பெயிண்ட் தொழிற்சாலை வச்சுக்கிறாங்க. அப்புறம் மற்றபடி இந்த மருந்து தயாரிக்கின்ற தொழிற்சாலை வச்சவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கப்படுகிறது. தொழிற்சாலை வச்சு அவங்க நடத்துறது. ஆனா இதுல பெரும்பாலான தொழிற்சாலைகள் நடத்துவதில்லை. புதுச்சேரியில் இந்த தொழில்துறை அதை கண்காணிக்கிறது இல்லை. அந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹாலுக்கு அலாட் பண்றது தொழில்துறை. அது அப்படியே அந்த பேப்பரை வாங்கி தனியார்கிட்ட வித்துட்டு அந்த மருந்தே செய்யாம
அல்லது அந்த பெயிண்டே செய்யாம இந்த மிகப்பெரிய ஊழல் தொடர்ந்து நடந்து வருது புதுச்சேரி மாநிலத்தில். இதனுடைய கசிவு இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் எங்க போகுதுன்னு சொன்னா கள்ளச்சாராயத்துக்கு போகுது. புரியுதுங்களா? புதுச்சேரியில கொடுக்கிற அலாட்மெண்ட் கள்ளச்சாராயத்துக்கு போகுது. அது ஊழல் இல்லையா? புதுச்சேரி அது புதுச்சேரியில சம்பந்தப்பட்டது இல்லையா? இந்த வழக்கில் பிடிப்பட்டவர்ல அவருக்கு அந்த வழக்கில் 5 பேரை சிபிசிஐடி போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. ஆலை உரிமையாளரை கைது செஞ்சிருக்காங்க. அந்த ஆலை ஆர்டர் பண்றது பண்ருட்டில இருந்து ஆர்டர் பண்ணிருக்காரு. இந்த நம்பர்ல ஜிஎஸ்டி நம்பர் பண்ருட்டி காட்டுது. புதுச்சேரி எந்த விதத்திலும் தொடர்பு இல்லை. ஒரு முறையா புதுச்சேரி குறை சொல்றது காரணம் இருங்க வர உங்களுக்கு அந்த ஜெயில இருந்த ஆளுங்கள ஜெயில இருந்த ஆளு மடுகரில் இருந்தவர் ஜெயில இருந்திருக்கிறாரு. அவர் இல்ல சார், நான் சொல்றது ஒரு முஸ்லீம் சொல்றேன். மடுகரை சேர்ந்த முஸ்லீம் அவரு ஜெயில இருந்திருக்கிறாரு. அவர்கிட்ட அந்த கள்ளச்சாராயம் விற்கிற ஆளு எத்தனால் வேணும்னு சொல்லி மெத்தனால் வேணும்னு சொல்லியிருக்காரு. அவர் நான் அந்த தொழில் செய்யல, நீங்க வந்து விழுப்புரத்தை சேர்ந்தவர் செய்யறாரு, நான் உங்களை தொடர்பு பண்ணி விடணும். தொடர்பு பண்ணி விட்டது யாரு? இருங்க சார், தொடர்பு பண்ணி விட்டது யாரு? ஒன்னு. ரெண்டாவது, இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் கொடுக்குறாங்களே, இதை யாராவது கண்காணிக்கிறாங்களா? அது தொழிற்சாலை அது பயன்படுதா இல்லையான்னு? எது நான் சொல்றது இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் சொல்றேன். அந்த இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் அந்த இருங்க சார், அதான் மெத்தனால் மட்டும் இல்ல, கள்ளச்சாராயமும் இருக்குது அதுல. அதாவது மெத்தனால் மட்டும் சாப்பிட்டது கொஞ்சம் இருக்கலாம், நிறைய பேர் வந்து கள்ளச்சாராயம் சாப்பிட்டது இருக்கலாம். அது உங்களால என்னால கணக்கு சொல்ல முடியாது. அதுல நான் சொல்றது என்னன்னு சொன்னா, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால் பெருமளவுல கள்ளச்சாராயத்துக்கு பயன்படுத்தப்படுது. அது புதுச்சேரி தான் புகலிடம். அதுக்கு புதுச்சேரியில தான் சப்ளை ஆகுது. புதுச்சேரி தான் அந்த பேப்பர் வாங்குறாங்க பாருங்க, இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அந்த இண்டஸ்ட்ரி வாங்குறாங்க, அதை பணம் வாங்கிட்டு கொடுத்துறாங்க. எவ்வளவு தொழிற்சாலை தெரியுங்களா? 100க்கு போன அதிகமான தொழிற்சாலை இருக்கு புதுச்சேரியில. புதுச்சேரி ஆள் சம்பந்தப்பட்டிருக்காரா இல்லையா? நான் சொல்றது கேளுங்க, மெத்தனால் வந்து பாண்டிச்சேரி தான் நேரடியா வரணுன்ற அவசியம் இல்ல. நான் சொல்றதை கொஞ்சம் வாங்கிக்கோங்க. இருங்க வர இந்த தொழிலுக்கு இது பாருங்க, அங்க இதில் நடந்த மரக்காணம், அதுலயும் புதுச்சேரி ஆள் சம்பந்தப்பட்டவங்க தான். எந்த கட்சியா இருக்கட்டும். இப்ப இந்த இதுல வந்து பாஜக பிரமுகர் சம்பந்தப்பட்டுகிறாரு, அதிமுக பிரமுகர் சம்பந்தப்பட்டுகிறாரு, எல்லாம் தானே சம்பந்தப்பட்டுகிறாங்க. புதுச்சேரியில எந்த இன்சிடென்ட் நடக்கல, போலீசார் கூட இருக்காங்கன்னு தானே அர்த்தம். புதுச்சேரியில எந்த இன்சிடென்ட் நடக்கல, கள்ளச்சாராய சாவுகளோ இல்ல கள்ளச்சாராயத்தினால பாதிப்புகளோ இங்க எதுவுமே நடக்கல. யார் சொன்னது உங்களுக்கு கள்ளச்சாராய சாவு நடக்கல? எங்க சார் நான் சொல்றேன் கேக்குறீங்களா? நீங்க என் கூட வாங்க, இங்க போவோம் நம்ம ஆட்டுப்பட்டியாண்ட. இருங்க வர அது கள்ளச்சாராயம் இல்லையா? நான் சொல்றேன் கள்ள நீங்க கொத்து கொத்தா சாணம் கணக்குல எடுப்பீங்களா? என்ன சார், நான் என்ன சொல்றேன், ஒருத்தவங்க இறந்தா வர நான் சொல்றேன் பாருங்க, ஒருத்தவங்க எழுந்தாலும் ஒருத்தவங்க இறந்தாலும் அது இறப்பு தான். 100 பேர் இருந்தாலும் இறப்பு தான். அதாவது கொஞ்சம் பேர் வந்து பல நாள் கழிச்சு இருந்தாலும் அது இறப்பு கிடையாது. ஏன் அதான் ஏன் பூச்சி மொழிப்புறீங்க? புதுச்சேரி ஆமா, புதுச்சேரி நடக்கிற கள்ளச்சாராயத்தை பாராட்டணும் நான் உங்களுக்கு. புதுச்சேரி தான் கள்ளச்சாராயத்தையே புகலிடம். நான் எப்படி ஏத்துக்க மாட்டாங்க? இன்னைக்கு உங்க அமைச்சர் சொல்றாரு, நமச்சிவாயம் சொல்றாரு, புதுச்சேரியில வந்து கள்ளச்சாராயத்துக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு. இன்னைக்கு குடிச்சுக்கிறாங்க வேடரம்பேட்டையில. இந்த ஆட்சியாளர் லட்சணம் தெரியுதுல்ல உங்களுக்கு? இந்த சம்பவத்தை பத்தி அவர் சொல்லியிருக்காரு. பொதுவா சொல்ல முதல்ல நான் சொல்றது கேளுங்க, உண்மை நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும். நீங்க இந்த சாராயம் பாருங்க, இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால்
அது வந்து புதுச்சேரியில மட்டும் சுமார் 2000-3000 லிட்டரு புதுச்சேரியில் இருக்கிற தொழிற்சாலை அதிபர்கள் வாங்குறாங்க. அது சின்ன சின்ன தொழிற்சாலை வச்சுக்கிறவங்க, அதை பெயிண்ட் செய்யறவங்க, அப்புறம் கெமிக்கல் செய்யறவங்க அவங்க வாங்குறாங்க. அதை அவங்க பயன்படுத்துறது இல்ல. அந்த அந்த இதை வந்து கள்ளச்சந்தையில விற்கிறாங்க. அந்த அது வந்து கள்ளச்சாராயம் ஆகுது. அது வந்து மெத்தனாலுக்கு ஈக்குவல், அது எத்தனாலுக்கு ஈக்குவல். அதுவும் தான் குடல அரிக்கும். அது எங்க விநியோகம் ஆகுது? புதுச்சேரியில தான் விநியோகம் ஆகுது. புதுச்சேரி நினைச்சா தமிழகத்தில் கள்ளச்சாராய சாகுபடி நடக்காது. அப்படி இல்ல, எல்லாரும் தான் நினைக்கிறோம். அப்படி புதுச்சேரி மட்டும் சார், நம்ம ஊர் சின்ன ஊரு, தமிழ்நாடு வந்து 7 கோடி மக்கள். அதை நான் போய் சொல்ல முடியுமா? அது பைத்தியக்காரன் தான் சொல்லுவாங்க. அதாவது சாராய இழப்பு, எந்த இழப்புனாலும் சாராய இழப்பு தான். அதை முதல்ல மனசுல வச்சுங்க. தமிழக அரசு நான் வாழ்த்தவே இல்லையா? தமிழக அரசு நான் வாழ்த்துறேன். நடவடிக்கை எடுத்திருக்காங்க தமிழக அரசு சொல்லி இருக்கிறான். சரி, குஜராத்ல 65 பேர் சேர்த்துட்டாங்க மோடி அரசு பத்தி சொன்னீங்களா? அதை மட்டும் பாராட்டுறீங்களா? மோடியை மட்டும் பாராட்டுறீங்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க நடவடிக்கை எடுக்கிறான்னு தான் சொன்ன தவிர நான் பாராட்டுன்னு சொல்லி நீங்க சுத்தி விடுறீங்க. அதை நான் பாராட்டுறேன்னு சொல்லவே இல்லை. நான் என்னப்பா எது 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 அதிமுக ஆட்சியில் தான் நடந்தது. இப்ப எடப்பாடி வந்து போராட்டம் நடத்துறாரு, அப்ப ஏன் போராட்டம் நடத்தல? சேலத்துல விஷச்சாராயத்தில் செத்தவங்க தெரியல உங்களுக்கு? மோதாப்பேட்டில கள்ளச்சாராயம், சாராயத்தை அது அதாவது லைசன்ஸ் இல்லாத இடத்துல வித்தா அது கள்ளச்சாராயம், லைசன்ஸ் இல்லாத இடத்துல வித்தா அது கள்ளச்சாராயம். நீ விஷச்சாராயம் சொல்றியா? ஏயா புதுச்சேரி குறிப்பா நான் சொல்ற பகுதி இல்லையா, உப்பளம் பகுதியில, அது உருளம்பேட்டையில, முதலாப்பேட்டையில குடிசை தொழில் மாதிரி நடக்குது. என்னது என்னது எங்க ஆதரவு? யாரு இருந்தா நடவடிக்கை எடுக்கலையா? நானே செஞ்சா கூட என் பேர் நடவடிக்கை எடுக்க, அதை செய்ய மாட்டீங்க. அப்ப உங்களுக்கு அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது இப்ப நான் சொன்ன பாருங்க, நீங்க இந்த நடவடிக்கை எடுத்தா ஓரளவு குறையும். வெளியூர்ல இருந்து வந்து டூரிஸ்ட் தண்ணி அடிக்கிறான். சார் இன்னொன்று நீங்க பாருங்க, நீங்க வந்து இதுக்கு போங்க, தலித் மக்கள் வச்சுக்கிற பகுதியில் போங்க, எவ்வளவு விதவைகள் இருக்கிறாங்க பாருங்க புதுச்சேரியில். நான் அப்புறம் நீங்க அதுக்கு மட்டும் போக மாட்டீங்க. ரொம்ப ரோஷம் இல்லையா உங்களுக்கு? நம்ம ஊர்ல பாருங்க, சாராயத்தை பொறுத்த வரைக்கும் கள்ள சாராயம் எந்த ஊர்ல இருந்தாலும் தப்புதான். பாண்டிச்சேரினா மதுரை தள்ளாடுற மாதிரி சொன்னா ஊர்ல பறந்தது குத்தமாப்ப அது மாதிரி சொல்லல சார். நான் சொல்ல கேளுங்க, புதுச்சேரி மாநில அரசாங்கத்தில் நாங்க இருந்தோம் சார். கள்ளச்சாராயத்தை முழுமையா ஒழிச்சோம் நான் சொல்ல, கஞ்சாவை முழுமையா ஒழிச்சு சொல்ல. குறைஞ்சபட்சம் எங்களால முடிந்த வரைக்கும் நடவடிக்கை எடுத்து ஒண்ணுமே செய்யலையவங்க. பாண்டிச்சேரி ஆளு சம்பந்தப்பட்டுக்கிறான்னு சொன்ன நான் சொன்னதை கேட்டுக்க, நீங்க காதுல வாங்க. அதாவது புதுச்சேரியிலயும் இந்த சம்பவம் நடக்குதுன்னு சொல்றேன்.
அப்புறம் என்ன? புதுச்சேரியில விற்கப்பட்டதும் கள்ளச்சாராயம் கிடையாது, சட்டவிரோதமாக கள்ளத்தனமாக விற்கப்பட்டது கள்ளச்சாராயம் கிடையாது. நம்ம அரசு சாராயம் இல்ல, அது வந்து 20 ரூபாய் மேற்கொண்டு விற்கிறது. அது நல்ல சாராயமா? அது கள்ளச்சாராயமா? இல்ல நீங்க சரி, அரசு சீலோட யாரு விக்கிறாங்க? யாரு விக்கிறாங்க? அதை அவரு சட்டவிரோதமாக விற்கிறார், விற்கிறது தப்பு தான். கள்ளச்சாராயம் சொல்லக்கூடாது. கள்ளச்சாராயம் கிடையாது, நம்ம சாராயம் தான். ஏயா இந்த பவுடர் இருக்குது பாருங்க, அந்த பவுடர் கலந்து வைக்கிறாங்களா? அது தெரியுமா உனக்கு? தெரியாது இல்ல, அப்புறம் ஏன் சொல்ற? இன்னைக்கு பிடிச்சாங்க, நாளைக்கு பிடிச்சாங்க, அது அது மாதிரி விற்கலாமா? அது மாதிரி விற்கலாமா? ஏயா சாராயத்தை கள்ளத்தனமா விட்டா கள்ளச்சாராயம் தான். ஒரு பவுடர் இருக்கு சார், அந்த பவுடர் போட்டா சாராயம் வரும், அதுதான் விக்கிறாங்க. அந்த இதுலயா